ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யஷோஸ் டயட் சேனலில் என் சமையல் என்ற தலைப்பில் வரும் பதிப்புகளை தவறாமல் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பதிவை பாருங்கள். உடல் வலிமை, ஆற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமான ஆரோக்கியம், இரத்த சோகையை தடுக்கிறது, நீரிழிவு மேலாண்மை மற்றும் இருதய ஆரோக்கியம் என்று இவ்வளவையும் செய்கிறது மாப்பிள்ளை சம்பா என்ற பாரம்பரிய அரிசி. இதை பழங்காலத்தில் மணமகனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவரின் உடல் வலிமையை கண்டறிய கனமான கல்லை தூக்கும் சடங்கு இருந்ததுனால. இதில் இரும்புச்சத்து, புரதம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்க மற்றும் இருதயத்தை காக்கும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்து இருந்ததுனால உடல் ஆற்றலையும் உறுதியையும் சுறுசுறுப்பாக இருக்கவும் செய்வதே இதன் தனி சிறப்பு. மேலும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், மலச்சிக்கலை தடுக்கவும், வயதான தோற்றத்தை குறைக்கவும் இது உதவும். நம்ம பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பாவை தினம் சாப்பிட்ற இட்லி, தோசை மாவில் எப்படி பயன்படுத்துறதுன்றதை குறித்து தான் இந்த பதிவு. இட்லி அரிசி 3 அழாக்கு எடுத்துக்கோங்க. லிட்டில் மில்லட்ஸ்னால் எதனா ஒரு சிறுதானியத்தை 1 அழாக்கு எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை சம்பா 1 அழாக்கு, முளைக்கட்டின கருப்பு உளுந்து 1 அழாக்கு, நாட்டு வெள்ளை உளுந்து 1/2 அழாக்கு. எல்லா அரிசியும் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க 3 to 4 மணி நேரம். முளைக்கட்டிய கருப்பு உளுந்தில் ஒரு 75% தோலை நீக்கினா போதும். அப்புறம் வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து ரெண்டுத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கோங்க. எடுத்துவிட்டு அரிசியை அரைச்சிக்கோங்க. அந்த அரிசியை அரைக்கும் போது கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அப்புறம் உளுந்த மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து கலந்து உப்பை போட்டு கலந்துட்டு எப்பவும் போல் புளிக்க வச்சு மறுநாள் இட்லி, தோசை எல்லாம் பண்ணலாம். இந்த மாவில் ஊத்தாப்பமும் செய்யலாம். இந்த மாவில் ஸ்ப்ரவுட்டட் உளுந்து, சிறுதானியங்கள் இருக்கிறதுனால கூடுதல் சத்துக்கள் நிறைந்த உணவாகும். நல்ல ஆரோக்கியம் பெற ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதாங்க சாஸ்வதம். இதை பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நலம் பெற. தேங்க்யூ.